அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. இவை தெளிவான இவ்வேதத்தின் வசனங்களாகும். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை அரபி மொழியிலான குர்ஆனாய் நிச்சயமாக நாமே இறக்கி வைத்தோம். நபியே, நாம் வஹி மூலம் உம்மீது இந்த குர்ஆனை அருள் செய்தது கொண்டு வரலாறுகளில் மிக அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகின்றோம். இதற்கு முன் இது குறித்து ஏதும் அறியாதவர்களில் ஒருவராய் நீர் இருந்தீர். யூசுப் தம் தந்தையாரிடம், அருமை தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறிய பொழுது, என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் அவ்வாறு சதி செய்ய தூண்டும் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். இவ்வாறே உன் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து கனவுகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன்மீதும் யாக்கூபின் சந்ததியார் மீதும் நிரப்பமாக்கி வைப்பான். இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதையராகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகிய இருவர் மீதும் தன் அருளை அவன் நிரப்பமாக்கி வைத்தது போல நிச்சயமாக உன் இறைவன் யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் மிக்க ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக யூசுஃபிடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் சத்தியத்தை தேடுபவர்களுக்கு நிரம்ப படிப்பினைகள் இருக்கின்றன. யூசுஃபுடைய சகோதரர்கள் கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றனர். நாமோ பலமுள்ள கூட்டத்தினராக இருக்கின்றோம். நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார் என்றும், யூசுஃபை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் எறிந்து விடுங்கள், அப்போது உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும், இதன் பின் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் என்றும் கூறிய பொழுது, அவர்களில் ஒருவர், நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள், நீங்கள் அவரை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்றால் அவரை ஓர் ஆழமான பாழுங்கிணற்றில் தள்ளிவிடுங்கள், அப்போது அவ்வழி செல்லும் பிரயாணிகளில் எவரேனும் சிலர் அவரை எடுத்துக்கொள்ள கூடும் என்று கூறினார். பிறகு தம் தந்தையிடம் வந்து, எங்கள் தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம். நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். காட்டில் உள்ள கனிகளை புசித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கூப், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. மேலும் நீங்கள் அவரை கவனியாது பராமுகமாக இருக்கும் போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் பலசாலிகளான ஒரு கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமானால் நாங்கள் நஷ்டவாளிகளாய் நிச்சயமாய் ஆகியிருப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்துச் சென்று ஆழமான பாழுங்கிணற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்த போது, நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்துவீர், அது சமயம் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் யூசுஃபுக்கு வஹி அறிவித்தோம். இன்னும் அவர்கள் அன்று பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுது கொண்டே வந்தார்கள். எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களிடத்தில் விட்டுவிட்டு ஓடியாடி விளையாடிக் கொண்டே வெகு தூரம் சென்று விட்டோம். அப்போது ஓனாய் அவரை பிடித்து தின்று விட்டது. ஆனால் நாங்கள் உண்மையே சொன்ன போதிலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்களே என்று கூறினார்கள். மேலும் தங்கள் கூற்றை மெய்ப்பிக்க யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான இரத்தத்தை தடவிக்கொண்டு வந்திருந்தார்கள். இல்லை, உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது. எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும். மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறேன் என்று கூறினார். பின்னர் அக்கிணற்றருகே ஒரு பயணக் கூட்டம் வந்தது. அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை தண்ணீருக்காக கூட்டத்தினர் அனுப்பினார்கள். அவர் தம் வாளியை கிணற்றில் விட்டார். ஒரு நற்செய்தி, ஓர் அழகிய சிறுவன் என்று கூறினார். யூசுஃபை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்து வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். இதற்குள் அவருடைய சகோதரர்கள் ஓடிவந்து அவரை மிகவும் குறைந்த
சில எண்ணப்பட்ட வெள்ளி காசுகளுக்காக விற்று விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அவரை வெறுத்தவர்களாக இருந்தனர். யூசுஃபை மிஸ்ர் நாட்டில் வாங்கியவர் தம் மனைவியை நோக்கி, இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக்கொள். ஒருவேளை இவர் நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம், அல்லது இவரை நாம் நம் சுவீகார புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு பூமியிலே தக்க வசதி அளித்தோ. இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுக்கு பயன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோ. அல்லாஹ் தான் நாடிய காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோ. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாழிட்டுக் கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு அவர் மறுத்து, அல்லாஹ் இத்தீய செயலில் இருந்து என்னை காத்தருள்வானாக. நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் எனக்கு இந்த இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார். அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள். அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார். இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பி விட்டோ. ஏனெனில் அவர் நம் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார். யூசுப் அவளை விட்டும் தப்பி ஓட முயன்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள். அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள். அப்போது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர். உடன் தன் குற்றத்தை மறைக்க, மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையிடப்படுவதோ அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள். இதை மறுத்து யூசுப், இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். இதற்கு இடையில் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சாட்சியாக பின்வருமாறு கூறினார். இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மை சொல்கிறார், இவர் பொய்யராவர். ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர். யூசுப் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது, நிச்சயமாக இது பெண்களாகிய உங்கள் சதியே ஆகும், நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானதே என்றும், யூசுஃபே, இதனை நீர் இம்மட்டில் விட்டுவிடுங்கள். பெண்ணே, உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள். நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாய் என்றும் கூறினார். அப்பட்டினத்து பெண்கள், அசீஸின் மனைவி தன்னிடமுள்ள ஓர் இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள். அவர் மேலுள்ள ஆசை அவளை மயக்கிவிட்டது. நிச்சயமாக நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பெண்கள் பேசிக் கொண்டார்கள். அப்பெண்களின் அவதூறான பேச்சுகளை அசீஸின் மனைவி கேட்டபோது விருந்துக்காக சாய்மானங்கள் சித்தம் செய்து அப்பெண்களுக்கு அழைப்பனுப்பினாள். விருந்துக்கு வந்த அப்பெண்களில் ஒவ்வொருத்திக்கும் பழங்களை நறுக்கி தின்பதற்காக ஒரு